நான் தான் மிஸ்டர் குட்டி மீனவன். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் 2வது பெரிய மேங்க்ரோவ்ஸ் காடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மேங்க்ரோவ்ஸ் காடு வாயில் வர மாட்டுது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிச்சாவரத்தில் தான் இருக்குது. ஐ லவ் பிச்சாவரம். இப்போ நம்ம வந்து அந்த மேங்க்ரோவ்ஸ் காடு உள்ள தான் வந்து போட்டில் வந்து போக போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த இடம் தான் வந்து என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். தமிழ்நாடு வனத்துறை சுற்றுலா மையம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போ நம்ம அது உள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து அங்கே வந்து டிக்கெட் எடுத்துக்கணும். வந்து ஒரு பிரபல யூடியூபர் ஸ்ரீலங்காலேருந்து வந்துக்கிறாரு, ஜெஃப்னா சுதன். அவரும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போகிறோம். இதற்காக போய் ஜெஃப்னா சுதன் இன்னும் ஒரு ஹாய் கட்டுங்க. வணக்கம். ஜெஃப்னா சுதன் கூட தான் நம்ம இப்போ வந்து பயணத்தை தொடர போகிறோம். ஸ்ரீலங்காலேருந்து வந்துக்கிறாங்க அண்ணா. ஸ்ரீலங்காலேருந்து ஒரு வார்த்தைன்னு சொல்லட்டும். தமிழ்நாட்டில் நிறைய சினிமா ரசிகர்கள் இருக்கிற இலங்கையோட ஒப்படைக்க இங்கே வந்த இவருக்கு வந்து அன்றியா விருப்பமா மட்டும் சொல்லி சொன்னார். உண்மையில வந்து என்னத்தை சொல்லணும்னு தெரியல. விட்டு இருந்தா சில காட்டி இருப்பேன் நான் மட்டும் சொல்றேன். எனக்கே ஒன்றும் புரியப்படுது. உங்களுக்கு புரிய தெரியல. வாங்க மேலே கட்டுறாடு சுதானே. ஃபோனை கொண்டு வந்தீங்கன்னா ஃபோனுக்கு காசு பொக்கெட்டுக்கு வச்சுட்டாங்க. சார் கொடு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து எல்லாருமே போட்டிங் போகிறாங்க. இந்த இடத்துல தான் ஏறி போகிறாங்க. இப்போ நம்மளும் ஏதாவது ஒரு போட்டில் தான் போக போகிறோம். இப்போ நம்ம வாங்க முதல்ல டிக்கெட் எடுக்கலாம். மீன்பிடி தொழில் இவருக்கு படகு காட்டி நம்ம படம் இதுதான் பாருங்க. படகு எங்களுக்கு இந்த மாதிரி லம்பாடிக்கு போட்டில் போக பிடிக்காது. ஏன்னா பட்டப்பட்டன் சவுண்டே இருக்கும். அதனால சுசிக்கு போட்டில் தான் போகும். காடு இலங்கைக்கு வந்திருக்கிறாராம். கச்சத்தீவு எல்லாம் வந்து வாங்கியிருக்கிறாராம் இரவுகளில். கச்சத்தீவில் நான் போக மாட்டேன். அது சரி. நம்ம இப்போ மேங்கரோவ் பாடுக்குள்ள போகலாம். போகிறோம் கப்பலில். போட்டில் வந்து ப்ரோ வந்து ஏற்றி விட போகிறேன். எங்கள் போட்டில் நாங்கள் எல்லாருமே வந்து போட்டில் போகிறதுக்கு போட்டுட்டோம். 2வது பெரிய மேங்க்ரோவ் காடு கூட தான் இப்போ நம்ம போக போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக போகிறோம். நம்ம கூட வந்து ஜெஃப்னா சுதன் ஸ்ரீலங்காலேருந்து வந்துருக்காங்க. அவங்க தான் நம்ம சேர்ந்து போக போகிறோங்க. ஹரிவர் மாதா உட்காந்துக்கிறான். என்ன பேர்? நம்ம போட் டிரைவர் நிறைய பேர். இதே மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் போட்டிங் போயிட்டுருக்காங்க. ரொம்ப வெயிட்டாக போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து இன்ஜின் இல்லாமல் தொடுப்பு வச்சு தாக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அதில் போகிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குமாண்ணா தொடுப்பில் போகிறது. இங்கே பார்த்து தண்ணி அடிக்குது. அதுக்குள்ள போட்டு குத்திக்கிட்டு போகுது போல. தாத்தா அதான் மீன் பிடிக்க போகிறீங்க? அடிக்க போகிறாரு போல. சுருட்டு வர தான் அடிக்குது. சின்ன மீனவர் ஸ்ரீலங்கா மீனவர் இருக்கா? இலங்கைக்கு போறோம் போட்டு பள்ளத்துல. போலாம். இப்போ நாங்கள் வந்து காடு கிட்ட கொஞ்சம் நெருங்கிட்டோம். நாங்கள் இங்கே நிறைய பேர் ஆனால் மீன் பிடிக்க போகிறாங்க. கடலும் ஆறும் ஒன்றா சில இடத்துல மீன் இனப்பெருக்கு அதிகரிக்கும்ல, அந்த மாதிரி இடம் தான் இந்த இடம் சொல்லலாம். ஏன்னா அந்த மீனெல்லாம் பிடிக்கிறதா ஒரு தாத்தா போயிட்டுருக்காரு பாருங்க. கடல் நீர் தான் இந்த காட்டுக்குள்ளே வந்து அப்படியே ஏதோ சதுப்பு நில காடு சொல்கிறாங்க. 3000 ஏக்கர் 3500 ஏக்கர் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் 2வது பெரிய காடாம். அதுதான் நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம யூடியூப்ல வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேராண்மை படம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாரி காடு மாதிரி தான் இருக்குது இந்த இடம்லாம். வருங்க. மேங்கோ ஃபாரஸ்ட்டுங்க சதுப்பு நில காடாம். நம்ம டிரைவர் சொல்லிட்டார், போட்டில் ஒரு டிரைவரு. ரிசர்ச்சுக்காக போட்டது. அந்த படத்துலயும் அந்த இதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாலம் வரும். அங்க பாலத்துல என்ன படம் எடுத்தாங்க? அதுல அந்த துப்பறி வாழன்னு ஒரு படம், விஷால் படம் எடுத்தது. அதான் இருக்கு பாருங்க அந்த பாலம். ஓ, இந்த பாலத்துல தான் எடுத்தாங்களா? இதுல இருந்தா அது எண்டு அங்க வெளியாகிற இடத்துக்கிட்ட இருக்கும். அது வரலையும் வரும் அந்த பாலம் மட்டும். அதெல்லாம் இப்போ டேமேஜ் ஆகிடுச்சு. இது என்ன மேங்கரோஸ் காடுகள்னு சொல்றாங்க. ஏதோ மாங்காய் மரம் நகைகள் இருக்குமா? மாங்காய் மரம்லாம் இல்லைப்பா. மேங்கரோவ் ஃபாரஸ்ட்ங்கிறது சதுப்பு நில காடுன்னு சொல்றாங்க. சதுப்பு நில காடு உலகத்துல 2வது பெரிய காடு. அப்படியா? உலகத்துல
இரண்டாவது காடு கிடையாது, உலகத்துல 3வது காடா வரும். அமேசான் ஃபாரஸ்ட்ங்கிறது அது உலகத்துல பெருசு. ரெண்டாவது சுந்தரபன் சொல்லுவாங்க, 3வது இதை சொல்லுவாங்க. ஓ 3வது தானா? ஏசியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சுந்தரபன் ஃபர்ஸ்ட், இதுக்கு செகண்ட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வேற, ஃபாரஸ்ட்டுங்கிறது வேற இருக்குல்ல, அந்த இதை பொறுத்த அளவில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது செகண்ட். அது ஃபர்ஸ்ட் இந்த சுந்தரபன் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறது. அதான் பாரு. ஆனால் இந்த 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 மரம்லாம் மூங்கில் மாதிரி குச்சி குச்சா இருக்கு. கம்பு இந்த ஆழம் விழுது மாதிரி சப்போர்ட் ரூட்ல வர்றது தான் இது. இந்த விழுது வந்து இந்த உப்பு தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணியா எடுத்துக்கும். அந்த மரத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிறதுக்கு அதுக்கு வந்து சப்போர்ட் ரூட்டும் அதுதான். நம்ம அந்த ஆலமரத்துல சப்போர்ட் ரூட் விட்டு போகுதுல, அது மாதிரி இந்த வாய்க்காலுக்குள்ள இப்போ நம்ம ஒரு மாசம் வர ஒரு வருஷத்துக்கு வராம இருந்தா அந்த விழுது வந்து அப்படியே மூடிடும். இந்த வாய்க்காலே மூடக்கூடிய தன்மை இருக்கு. விலங்கு, நரி, நீர்நாய், காட்டுப்பூனை இந்த மாதிரி தான் இருக்கு. பாம்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி பாம்பு இருக்கும். அனகொண்டாலாம் இதுல வராதுப்பா. இதே உப்பு தண்ணி உள்ள ஏரியா பார்த்தேன். வரி வரியா பாம்பு மேய்ஞ்சு வந்துச்சு. சின்ன பாம்பு தான் அது, தண்ணி பாம்பா தான் இருக்கும். வரி வரியா இருந்துச்சு. அனகொண்டா மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்க்க அனகொண்டா படம் இங்க தானே எடுத்தாங்க. இங்க வரல பாருங்க. இடத்துல பார்த்தா அப்படிதான் தெரியும். படம் எடுத்தது பாத்தீங்கன்னா இதே கனி, சூரியன், சின்னவர், இந்த காதலே நிம்மதினு ஒரு படம், மாந்திரிகன் ஒரு மோகன்லால் படம் எடுத்தது. அதுக்கப்புறம் துப்பறிவாளன், திரிஷா சிம்ரன் ஒரு படம் எடுத்தாங்க, சுகர்னு ஒரு சொல்லி. அந்த படம் வெளியாகல. அந்த படம் கொடுமை கொரோனாவுக்கு முன்னாடி. அப்போ அவங்க எடுத்துக்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொரோனா வருது, லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் வெப்பன்னு ஒரு படம் இப்போ சத்யராஜ் படம் வந்து எடுத்தாங்க. ஆனால் இப்போ எங்களால் இந்த நீங்கள் வரல, நாங்கள் போட்டு எடுத்தோம், திரும்பி இங்கே ரிட்டர்ன் போக முடியாதா? நீங்கள் வந்து ரிட்டர்ன் போகிறது பிரச்சனை இல்லை. அது வந்து ஃபாரஸ்ட், இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் உள்ளது. இது அவங்க ஃபாரஸ்ட்டில் வந்து இங்கே லோக்கலில் உள்ளவங்களுக்கு ஃபிஷிங்க்கு மட்டும்தான் அலௌடு. ஆமாண்ணா. இப்போ நீங்கள் வந்து எங்களை வந்து கூட்டு போயிடுவீங்க. இப்போ நாங்கள் மட்டும் வரணும், எங்களை ரிட்டர்ன் போக முடியாதான்னு கேட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாக்கா வரலாம், போகலாம். இப்ப இங்க உள்ள வெளியூர்ல இருந்து வர்றாங்க, வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு வழி ரூட்டு தெரியாது. அவங்க எந்த வழியா வராங்களோ அந்த வழியா பிடிச்சி திரும்பி போனாதான். இந்த மாதிரி கனாலுக்குள்ள போயிட்டு சுத்தி பார்த்துட்டு திரும்பி போகணுங்கிறது அவங்களுக்கு சாத்தியப்படாத ஒரு விஷயம். அந்த கம்ப பாருங்க, இது டவர் மாதிரி இருக்கு. அதான் தொடாத விழுது நேரா வந்து தண்ணிக்கே வந்துடும். இந்த மாதிரி டச் பண்ணி முனையை உடச்சி விட்டு போறது இந்த மாதிரி இருந்தாக்காதான் அந்த இது பாதுகாப்பு அழிக்கப்படக்கூடிய தன்மை வரும். இல்ல உடச்சி விட மாட்டாங்க. இது இந்த டச் பண்ணாலே போனாலே இந்த மாதிரி வளராதுன்னு சொல்லுவாங்க. இதுல உடச்சி விடக்கூடாது, வெட்டவும் கூடாது. ஃபாரஸ்ட்ல இது மூடுனாக்கா இதுல போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே ஒழிஞ்சு இதை வெட்டுறதுக்குலாம் யாருக்குமே அனுமதி கிடையாது. ஃபாரஸ்ட்ல கூடமே அவங்க போட்டு போகணும் வரணுங்கிறதுக்காக கூடமே யாருமே வெட்ட மாட்டாங்க இதெல்லாம். அந்தாண்டெல்லாம் வந்து சும்மா காடு மாதிரி தான் இருக்கும். அது அங்கெல்லாம் காடு தான் பாது எல்லாமே. அதான் எல்லா விதமான செடியும் இருக்கும். அந்த நம்ம சொன்ன பார்த்தீங்களா, கண்டல், தில்லை, உமரி, பன்றி குத்தி மரம், இந்த மாதிரி உள்ள மரங்கள் எல்லாம் உள்ள இருக்கும். இந்த ஓரத்துல மட்டும் இந்த மரம் தான் இருக்கும். சுரப்புண்ணை மட்டும். இது நரி எங்கேயாச்சும் காட்ட முடியுமா நம்மளால? நரி இப்போ பார்க்க முடியாது. இந்த சாயந்தரம் உணவு தேட வரும்ல, உணவு தேட வரும். மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை நேரத்துல உணவு தேட வரும், சாயந்தர நேரத்துல உணவு தேட வரும். அது நரி எல்லாம் உணவு தேட வரும்ல. ஆனா இங்க பாருங்க, சூப்பரா கிங்ஃபிஷர். அது வந்து நரி வரும்பா. அது அந்த சம் டைம் பார்க்கலாம். ஏற்கனவே நாங்க நரி வச்சுக்கிறேன். வச்சிருக்கீங்களா? அது யாருப்பா? அது இதா இருக்காங்க வரணும், தலை சரியில்லை நரி. இந்த விஜய் படத்துலதான் ஓட்டேரி நரின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து குள்ள நரி, அவரு ஊழ நரி. எந்த நம்ம நாள் அந்த ஊழ ஆயிடும். அங்கே நாகப்பட்டினம் தானே? நாகப்பட்டினம். அது வந்து வனத்துறையில பர்மிஷன் வாங்கணும் சார். வனத்துறையில பர்மிஷன் வாங்கணும். வனத்துறையில அவங்க டிஎஃப் லெவல்ல அவங்க வந்து இது பண்ணாதான், பர்மிஷன் கொடுத்தாதான் அவங்க இது பண்ணி வர்றதுதான். இங்க வந்து டூரிஸ்ட வந்து போட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அது கொடுக்கணும்னாலும் அவங்க மேல இடத்துல இது பண்ணி வந்தாதான். இப்ப நீங்க ஒரு
சாதாரண கேமரா எடுத்துட்டு வந்தாக்கா அது இப்போ இந்த செல் எடுத்துட்டு வந்துறீங்க, சாதா கேமரா எடுத்துட்டு வரீங்கனாக்கா அதுக்கு 25 ரூபா பில்லு. நீங்க மூவிங் கேமரா எடுத்துட்டு வந்தா ஒரு 150 ரூபா ஒரு கேமராவுக்கு. அதே நீங்க பெரிய கேமரா ஒன்று எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஹேண்டி கேமரா பெருசு இருக்குல்ல, அது எடுத்துட்டு வந்தா 2000 ரூபா இது கட்டணும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஃபுல்லா பர்மிஷன் எடுத்துருக்கணும் அதுக்கு. இதெல்லாம் என்ன கல்லுகள்லாம் இருக்கு, இதான் அந்த இங்க இறக்கி விட்டு தான் இங்க இருந்து அந்த மூவ்மெண்ட் படத்துல காட்டுவாங்க. அந்த இது இங்க மூவி எடுக்கிறதுக்கு இங்க போட்டு தான் எடுத்துட்டு பெரிய போட் எடுத்து வருவாங்க. மூவி எடுக்கிறனா இந்த மாதிரி போட்டு தான் எடுத்து போட்டு, இந்த போட்டு வேணும்னா எடுத்துப்பாங்க. அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு போட்டு, அதை வேணும்னாலும் எடுத்துக்கிறது தான், அதை எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு எந்த போட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுல்லா இருக்கோ அதை அரேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய இதுதான். அது இவங்களா போய் இப்போ படத்துல நம்ம தான் பணம் கட்டிட்டு வந்துட்டாங்க, அது கட்டிட்டு வந்துட்டாங்க, பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு இப்போ நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு போட்டு அங்கே எடுத்துட்டு வர முடியாது. அவங்க கிட்ட கேட்கணும், அந்த போட்டு இங்கே எடுத்துட்டு வரணும் எங்களுக்கு, அந்த மாதிரி போட்டு வேணா நாங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு அவங்க தான் இது பண்ணணும். அது இந்த சந்துக்குள்ள என்ன வரும், இது இந்த பிரபு கஸ்தூரி சின்னவர்னு ஒரு இந்த பாட்டுல கொட்டுங்கிளி கொட்டுனாங்கன்னு ஒரு பாட்டு. என்ன பாட்டுண்ணா, பாடி காட்டுங்கண்ணா. பாட்டுலாம் பாட வராது, சும்மா பாடி காட்டுங்க வரும். வேற ஏதாவது பாட்டு பாடுங்க, சின்னவர் பாட்டே பாடுங்கண்ணா. அது பாட வராதுப்பா நீங்க. சரி சரி நான் சொல்றேன், அந்த பாட்டு வரும். இந்த கொட்டுங்கிளி கொட்டுனாங்கன்னு ஒரு பாட்டு, அந்த பிரபு கஸ்தூரி பொண்ணு பார்க்க போறதுக்காக போற மாதிரி காட்டுவாங்க. அந்த இதுல வரும். இந்த இதுக்குள்ளயானா? இதுக்குள்ள என்ன போவாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு? இப்ப இது தாண்டி அந்தாண்ட வீடுலாம் இருக்குமா? இதுக்கு அந்தாண்ட வந்து மீனவர் கிராமம் இருந்ததுப்பா. இப்போ எப்படின்னாக்கா அந்த பில்லுமேடு, சின்ன வைக்கால், எம்ஜிஆர் திட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமா ஆமா, எம்ஜிஆர் திட்டுலாம் தெரியும். இப்போ கிள்ளையோட கிள்ளை வந்து கிள்ளைக்காரி பெரிய ஊர் இது. இதுல இருந்து பிரிஞ்சு போனதுதான் பழையாறுல இருக்கிறவங்க. ஆமா ஆமா, பில்லுமேடு, எம்ஜிஆர் திட்டு, முழுக்குத்துறை எல்லாத்துலயும் உள்ளவங்க எல்லாமே இங்க இருந்தா போனவங்க தான் இருப்பாங்க. முடசலோட அந்தாண்ட வடக்கு முடசலோட வந்து எல்லாம் போய் அங்கங்க இருந்து கடல்கார ஓரம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சுனாமி வந்தது, அதுக்கப்புறம் தான் இப்போ இங்கே எல்லாருமே இங்கே எல்லாருக்கும் இடம் வீடுலாம் இருந்தது. அங்கே பாதிக்கப்பட்டது இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து இப்போ சுனாமி வீடு கட்டி கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடி என்ன, அப்போ பொண்ணு பார்க்க போகணுன்னாக்கா அங்கேருந்து பொண்ணு பார்க்கணும் சின்ன வைக்காலுக்குன்னா போட்டில் தான் போய் ஆகணும். அதை வச்சு தான் அப்புறம் போட்டில் எடுக்கிறது. அந்த உங்களுக்கு எங்கன்னா கல்யாணம்? எனக்கு வந்து கல்யாணம்லாம் வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான், வீட்டில் இது பண்ணிட்டு வீட்டில் ஊரில் பண்ணியாச்சா? ஆமாம் ஆமாம். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போட்டில் யாருக்கும் கல்யாணம் இருந்ததில்ல. நம்ம ஃப்ரெண்ட்லாம் அங்கே இருக்காங்க, கிள்ளையில் உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. எதெல்லாம் இதில் தான் நடத்துவாங்க. முன்னாடி வேமா வர்றாங்களா, அது இழுத்து வைக்கணும். அது வந்து இது பண்ணிக்கிறது வந்து பொண்ணு பார்க்க போகணும்னா இப்போ தோணியில் தான் போகணும். போட்டுக்கெல்லாம் இப்போ மோட்டர் போட்டுலாம் இதில் பர்மிஷனே கிடையாது, சுனாமிக்கு முன்னாடிலாம். நாங்கள் ஒரு 16 வருஷமா ஓட்டுறோம். 2004 ஓட்டுறோம்ப்பா. 2004 ஓட்டுறீங்களா? சுனாமிக்கு பிறகு, சுனாமிக்கு அப்புறம், சுனாமி எடுத்ததுக்கு அப்புறம். சுனாமி அப்ப இங்க தண்ணிலாம் வந்துச்சா? தண்ணியோட லெவல் மட்டும் ஏறிச்சு. இந்த இடத்துல தண்ணியோட லெவல் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருந்ததுனால அந்த வேவ்ஸ்லாம் வரல. அந்த தண்ணியோட லெவல் மட்டும் ஏறிச்ச ஒழிஞ்சு இந்த அலைகள் வர்றதை தடுக்கக்கூடிய தன்மை இருக்குல்ல இது. ஆமா, இந்த செடியெல்லாம் சேர்ந்து தடுத்து. ஃபாரஸ்ட் இருந்தது. இந்த காடு இல்லைனாக்கா இங்க உள்ள கிராமம்லாம் ஃபுல்லா பாதிச்சிருக்கும். ஆமா ஆமா. அப்போ வந்து இங்க விவசாய நிலங்கள் பக்கம்லாம் தண்ணி ஏறிச்சு. எப்படின்னா தண்ணி ஹைட் ஆகுதுன்னு வச்சுங்க, அந்த டைம்ல இதுல ஏறும். அதான். ஆனா இது ஒரு தடவை போட்டிங் போயிட்டு வரீங்களா, இல்லை பெட்ரோல் எவ்வளோ ஓடும்? பெட்ரோல் வந்து அவங்க அளந்து கொடுப்பாங்கப்பா. அந்த இது எவ்வளோ ஓடுதுங்கிறது திரும்பி அளந்து பார்க்குவாங்க. எவ்வளோ ஓடும்? 3 லிட்டர் ஓடுமா? 3 லிட்டரு 2 லிட்டர் அளவுக்கு ஓடும். ஒரு ட்ரிப்பு போனால் 2 லிட்டர் அளவுக்கு மினிமம் 2லேருந்து 2.5 ஓடும். அதுதான் ஆரம்பத்தில் ஓட்டுனது. ஆரம்பத்தில் அதான் ஓட்டுனீங்க? அதான் ஓட்டுனேன். இப்போ ஒரு திரும்ப போட்டு எடுத்துருங்க, வருவாங்களா நீங்களாம்? முன்னாடிலாம் இங்கே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் அப்படி பில்லு கொடுத்துருந்தாங்க. அப்போலாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அது வர்றது இல்லை. அது அதெல்லாம் கொடுக்கறது இல்லை, நிப்பாட்டாங்கல்ல. வச்சு காயிட்டு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ அதுக்கு போய் மோட்டர் போட்டு கொடுத்துட்டாங்க. 40 நிமிஷம் மோட்டர் போட்டு கொடுக்குறாங்க. முன்னாடி கடல் வரலாம் போயிட்டு இருந்து அதெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சு. இப்போ அந்த அளவுக்கு க்ரௌடும் வரல. முன்னெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ க்ரௌடு நிறையா வருது. போட்டுலாம் அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் 4 மணி நேரம்லாம் அரேஞ்ச்மெண்ட் நேரம்லாம் கொடுத்துருந்தா போட்டே இருக்காது. ஒருத்தர் இதாகிட்டு தான் இருக்கும்.
இப்ப நைட் டைம்ல இந்த நண்டு வலை கட்டுவாங்க. களி நண்டுக்கா? கை நண்டு இருக்குல்ல, களி நண்டா, அதுக்கு வலை கட்ட வருவாங்க. இங்க வருவாங்களா? மோட்டர் போட்டு எடுத்துட்டு வருவாங்க. மோட்டர் போட்டு எடுத்துட்டு வந்து வெளியில வெட்டுவாங்க. விட்டுட்டு இந்த சின்ன கண்ணா தோணி இருக்குல்ல, அதை வச்சுட்டு கட்டுவாங்க சைடுல. இந்த சைடுல பாடு நல்லா வருங்க. கிடைக்கும்பா. ஒரு நண்டுனா 1 கிலோ 2500 ரூபாய்க்கு. 2500 ரூபா இல்லையா? எத்தனை கிலோ வரைக்கும் பிடிப்பாங்க ஒரு நாளைக்கு? ஒரு லக்கு தான், கிடைக்கிற வரலையும் தான். எவ்வளவு கிடைக்கும் இவ்வளவு கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. இப்ப நீங்க கடலுக்கே போறீங்க, ஒரு நாளைக்கு பாட சொல்லுவா, பாட்டு பாட வராதான். ஏற்கனவே சொன்னேன், ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கும் பிடிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு டீசல் 1 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் நீங்க சொல்றீங்கல்ல, நாளையில போறீங்க கடலுக்கு, 1 லட்சம் ரூபாய்க்கு மீன் கிடைக்குது. ஒரு நாளைக்கு கிடைக்காமலே வருது இல்ல? அது மாதிரி தான் நண்டு கிடைச்சா லக்கு. 1 லட்சம் ரூபாய் கிடைக்குமா இங்க? இதுல எப்படி கிடைக்குங்க? ஒரு கடலுக்கு போறதுதான் 10,000 ரூபாய் 5000 ரூபாய் கிடைக்கும் அதிகபட்சமா. அதான் 2500 ரூபாய் சொன்னீங்க. 2 நண்டு கிடைச்சா 5000 ரூபாய் ஆச்சுல்ல? கிடைக்கணும்ல, கிடைச்சாலும் லக்கு தான், அவ்வளவுதான். மீனவர்களுக்குனாக்கா எல்லாருக்கும் உள்ளது தானே அது. உங்களுக்கு தான் அப் அண்ட் டவுன்ல இருக்கதான் செய்யும். எல்லாரும் டெய்லி 10,000 கிடைச்சதுனாக்கா அவங்க தான் பணக்காரங்க. அண்ணா இப்ப இங்க வந்துக்கிறோம், போட்டு போறதுக்கு இருட்டிட்டா எப்படி போவீங்க ரிட்டர்ன்? இருட்டிட்டாலாம் இப்போ இது கிடையாது, பர்மிஷனே கிடையாது. இல்ல நம்ம இப்ப இங்க வர்றோம், இன்ஜின்ல ஏதாவது சுத்திக்கிச்சு, அந்த இலையில சுத்திக்கிச்சு லீஃப்ல, நம்ம போறதுக்கு டைம் இருட்டி உடனே போட்டு வரும். வந்து போட்டு தாத்தா விடியாரு டாடா காமிக்கிறாரு. இவர் அங்க போய் சல்லு இங்க வந்துட்டாரு. அங்க பாத்தீங்களா? எப்ப வலை கட்ட போறாருன்னு சொன்ன பாத்தீங்களா? இதான் உள்ள போறாரு பாருங்க. ஆமா ஆமா, இனிமேட்டு போட்லாம் இதாயிடும். அவரோட தள்ளு போறாருல, ஒரு அரை அடி இவ்வளவு தண்ணி வெள்ளம் இப்ப ஏறிக்கிட்டு இருக்கு. வெள்ளம் ஏறிட்டு மழை வர மாதிரியும் இருக்கு. இப்ப மழை தான் வருது, செட்டு செட்டா விழுகுது, செட்டு செட்டா விழுந்துட்டு இருக்கு. அவர்தான் எங்க போட்மேன் தலைவர். அவர்தான் இப்போ அவர்தான் எங்க போட்மேன் தலைவர். மழை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஐயோ ஐயோ, மழை பெய்யுதாட்டு இருக்கா? என்ன சூப்பரா இருக்கு. அண்ணா மழை பெய்ய சொல்லிட்டாங்கன்னு கூடாரத்தை போட்டு விட்டாரு ஒத்த கையாலே. எல்லாரும் கூடார போடுறாங்க, தாத்தா கூடார போட போறாரு. ஏய் ஜான், இந்த மாதிரி நம்மளும் போகல. அப்படி போய்க்கப்பா, அப்படி போய்க்க. அண்ணா பாய் காமிங்க, பாய் காமிங்க, அதான் பாய் காமி. மழை வருது. ஜகனே, நம்மளும் இந்த மாதிரி போட்ல மழை பெஞ்சா இந்த மாதிரி போட்டுக்கலாம், நல்லா இருக்குல்லடா. இது இருக்கிறதே தெரியல, புசுக்குன்னு கிளம்பிடுச்சு மேல. போட்ல போட்டுக்கலாமா நீங்களும்? 3 போட்டு 4 அம்மாடி போட்டு அங்க இருக்குல்ல, விக்குதா? அங்க ஃபாரஸ்ட் போட்டு இருக்கு பாருங்க, அதுல போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இது நாங்கெல்லாம் போட காத்துல பிச்சுட்டு பறந்துருந்தோம். நீங்க என்ன மழை வந்தா தானே போட போறீங்க? மழையும் காத்து ஒன்னா தானே வரும். சும்மா போட்டு வச்சுட்டு புடிச்சிட்டாக்கா வேலை முடிஞ்சிச்சு. இந்த பெருசு அது நீங்க அளவு எடுத்து செஞ்சுக்கலாம். எவ்வளோண்ணா வரும்? எவ்வளவு வருது இல்லப்பா, அது ஃபாரஸ்ட்ல உள்ள கொட்டேஷன் போட்டு பார்த்தா போட்டுருந்தாலும் தெரியாது. தம்பி உட்காருப்பா, உட்காருப்பா. அப்படியே இதே தெரியவே இல்லை, ஏதாவது வழங்கல போட்டு இப்ப நாங்க வந்து கடல் மலையில மேங்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ள மாட்டிட்டோம். அவங்க பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள்லாம். இங்க இருக்க மொபைல் ஃபுல்லா தண்ணிடா. அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதை எடுத்துக்க, நிறைய கையில் வச்சுக்க. நிறைய அண்ணா டாடா காமிங்களா, பாய் பாய் கட்டுங்க. ஓகே ஓகே, வாங்க வாங்க, அப்படியே வாங்க. கண்ணுல ஏற ஆளுக்கு இது பாயணுமா? சரியான மலடா, சரியான மலடா. சரணே, மைக்கு ஒன்றை தானே இருக்கு. மலையை கூப்பிட நீங்க அண்ணே பையா அந்த ஒரு வாய்க்கால கட் பண்ணிட்டாக்கா வா இல்லையா வா. தண்ணி போகுது.